இங்க நம்ம இருக்க வேண்டாம். இனிமே நமக்கு யாருமே வேண்டாம். நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே இனிமேல் இருந்துக்கலாம். துர்கா, உனக்கு என்ன மர கண்டுச்சா? சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி நாங்க 2 பேரும் பொறுமையா உனக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீ இப்படி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா இப்படி அப்புறம் என்ன சொன்ன? நானும் உங்க கூட மலை கிராமத்துக்கு வரணுமா? ஏன் துர்கா, நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேங்கிறது உனக்கு தெரியாதா? நான் என்ன பொழப்பு தேடி அந்த ஊருக்கு வந்திருக்கேன்? இங்க இல்லைன்னா மறுபடியும் கிராமத்தில் போய் பொழைச்சிக்கிறதுக்கு. நான் தொலைஞ்சு போன என் வாழ்க்கையை தேடி வந்திருக்கேன். என்ன அங்க வான்னு கூட்ட நான் எப்படி வர முடியும்? அப்போ என் தாத்தா மாதிரி என்ன பாத்துக்கிறேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? எனக்காக இருப்பேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? துர்கா, நான் எப்ப உன்னை பாத்துக்க மாட்டேன்னு சொன்னேன்? நான் என்னன்னு சொல்லி உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? இங்க பாரு, என்னுடைய குடும்பம் கிடைச்சதும் என் குடும்பம், ஐயா, நீ, நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரே வீட்டுல தான் இருக்க போறோம். அப்புறம் இல்லாத ஒரு குடும்பத்தை தேடி அலைஞ்சாது எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஆமா, நீங்களே உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு நினைச்சு அத பொய்யா தேடி உங்க வாழ்க்கையே அழிச்சிட்டு இருக்கீங்க. அவங்க உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அரஞ்சன பாரோட எங்க எங்க என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? எங்க என்னங்க நீங்க பண்றீங்க? அவ ஏதோ கோவத்துல சொல்லிட்டு இருக்காங்க, விடுங்க. யாரா இருந்தாலும் என்ன பேச்சு பேசுறதுன்னு இருக்குல்லைங்க. என் நம்பிக்கை உடைக்கிற மாதிரி பேசினா என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? எங்க அவ ஏதோ சொல்லிட்டானா அவ சொன்னா அப்படியே நடந்துருமா? அதுக்குன்னு வயசு பிள்ளைகிட்ட கை நீட்டுவீங்களா? இல்லைங்க, அவ எனக்கு குழந்தை மாதிரிங்க. எனக்கு அவன் மேல கோபமே வராது. ரொம்ப நல்லவங்க அவ. என்ன ஆச்சு அவளுக்கு இன்னைக்கு தெரியல. ஏன் அவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல அவளை போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க. போங்க. என்ன மன்னிச்சிரு துர்கா. நான் இவ்வளவு கோமா உங்ககிட்ட என்னைக்காவது நடந்துட்டு இருக்கேன்? நான் யாரு, என் பேர் என்னன்னு எந்த விவரமும் தெரியாம நடப்பணமா பல வருஷங்கள் வாழ்ந்துட்டு இருந்தவன். ஏதோ என்னுடைய பழைய வாழ்க்கையை பத்தின சில நினைவுகள்லாம் வந்து என் கடந்த காலம் என்ன, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கான்னு எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு ஒரு நம்பிக்கையோட இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இதெல்லாம் உனக்கும் தெரியும். எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தவனே. அப்படி இருக்கும்போது உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்ட உடனே என்னால தாங்க முடியல. அதான் கத்திட்டேன். நீ பேசுன தப்பு தானே. இங்க பாரு, நான் 1000 சமாதானம் சொன்னாலும் உன்னை அடிக்கிறதுக்கு கை வாங்கினது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கு என்ன மன்னிச்சிரு. நீயும் இனிமே இந்த மாதிரி பேசாத. என்ன வினோதினி அக்கா முன்னாடி அடிக்க கை வாங்கிட்டு தனியா வந்து சமாதானப்படுத்துறீங்களா? உங்களுக்கு என்ன விட அவங்க தான் ரொம்ப முக்கியம்ல. என்ன பேச்சு பேசுற துர்கா? இல்ல, எனக்கு புரியல. முதல்ல வினோதினி மேல உனக்கு என்ன கோபம்? அதை முதல்ல சொல்லு. ஏன் துர்கா, இந்த ஊர்ல நமக்கு சொந்த பந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. முன்ன பின்ன யாருன்னே தெரியாது நமக்கு அடைக்கலம் கொடுத்து ஐயாவுடைய உயிர் ஆபத்துல இருந்த போது பணமும் கொடுத்து காப்பாத்தினவங்க அவங்க. அதோட நிக்காம இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஆதரவா இருக்காங்க. நமக்காக சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு வர்றாங்க. எவ்வளவு நல்லவங்க அவங்க. அவங்கள நீ இப்படி ஜஸ்ட் லைக் தட் எடுத்துரிஞ்சு பேசுற? தப்பு துர்கா, ரொம்ப தப்பு. நான் என்ன சொன்னேன்? தாத்தாவை ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். அது தப்பா? அவங்க யாரு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு? அப்போ அவங்க சொல்றது தானே தப்பு.
என்ன நீங்க இத்தனை வருஷமா பழகுன என்ன விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? ஏய், உன்னை விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு யார் சொன்னது?